வெண்பாவை கடத்தினது யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, இன்னுமா வெண்பாவை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி கோவப்படுறதா அப்படிங்கிறதே தெரியலை. வெண்பாவை கடத்தி கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் ஆகுது. இருந்தாலுமே இப்போ வரைக்குமே வெண்பாவை பற்றின எந்த ஒரு க்ளூவுமே இல்லாமல் தான் இருந்தாங்க. இப்போ முதல் முறையாக தீபன் ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இந்த லேடி உங்களுக்கு தெரியுமா, இவங்க தான் வெண்பாவை கடத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை காமிக்கவுமே மல்லி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா மல்லி ஆல்ரெடி அந்த லேடியை பார்த்துருக்குறாங்க. ஏன்னா ஒரு முறை அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னாங்க அப்படிங்கிறதால அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்குறப்ப, என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைம்மா, நான் அவசரமாக நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் அந்த காரில் தான் வெண்பா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது இப்போ மல்லிக்கு தெரிய வருது. அப்படிங்கிறதால ரொம்பவே எமோஷனல் ஆகுறாங்க. யாராக இருந்தாலுமே யோசிச்சு பாருங்கள், நம்ம குழந்தை நம்ம கண்ணு முன்னே தான் இருந்திருக்கு, ஆனால் நம்ம சரியாக கவனிக்கல அப்படிங்கிறப்ப வருமே நமக்கு ஒரு ஃபீல். அந்த ஃபீல் இப்போ மல்லி மனசில் இருக்குது. அப்படிங்கிறதால தீபன் கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நானும் விஜயும் போய் தேடி பார்க்குறப்ப இந்த லேடியை பார்த்தோம் தீபன் சார், அவங்க தான் என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றி என் கண்ணு முன்னாடியே என் குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி மல்லி கண் கலங்கி அழுறாங்க. தீபன் இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க மல்லி, கூடி சீக்கிரம் நம்ம வெண்பாவை மீட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இப்போ தீபன் தான் இந்த கேஸில் மும்முரமாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால வெண்பா கிடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு முக்கிய பங்கு நம்ம தீபனுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் விஜய்க்குமே பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்க தான் செய்து. அவங்க ஆஃபீஸில் போய் தங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆஃபீஸ்லையுமே இப்போ சரியாக வேலையெல்லாம் நடக்கலை. இப்போ விஜயுமே வெண்பாவை காணும் அப்படிங்கிறதால அங்கங்கே ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? எனக்கு உடனே நீங்கள் பணத்தை தரணும், மொத்த பணத்தையும் நாங்கள் உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்குறாங்க. விஜய் ஒரு பக்கம் அதில் நொந்து போய் உட்காந்துட்ருக்குறாங்க. அடுத்ததாக இப்போ கதிரேசனுமே சும்மா இருப்பாங்களா? ஏன்னா ராஜி ஆல்ரெடி கதிரேசனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. விஜயுமே இங்கே இல்லை அப்படிங்கிறதால மல்லி ரொம்பவே கூலாக இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னோட பேத்தி இல்லாத இடத்துல இன்னும் உனக்கு என்ன வேலை, வீட்டை விட்டு வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மல்லி அதையெல்லாம் கேட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் போவாங்களா? நிச்சயமாக இல்லை. என் புருஷன் வந்து சொல்லட்டும், நீங்கள் யார் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க தான் செய்வாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வெண்பாவை மீட்டாக தான் முடியும். அப்படிங்கிறதால அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, வெண்பா மீட்கிறதுக்கான ஆயத்தங்களில் இறங்குவாங்க. அப்படிங்கிறதால தீபன் மல்லி 2 பேரும் சேர்ந்து வெண்பாவை மீட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருவாங்க. விஜயுமே நல்ல விதமாக வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ அப்கமிங் சீக்வன்ஸ் நிச்சயமாக பாசிட்டிவ் ட்ராக்லாம் கொண்டு போவாங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.